இந்த உலகமே வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தப்ப தைரியமாக வெளியில் வந்து, அதுவும் எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்த விஷயத்த பண்ண ஒரு கூட்டத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம நன்றி சொல்ல போகிறோம். அவங்க வேறு யாரும் இல்லை, நம்மளோட கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ். அதாவது நம்ம வீட்டு குப்பையை நம்ம போட்டுட்டு அவங்கள குப்பைக்காரங்கன்னு சொல்லுவோம். உண்மையிலேயே நம்ம தான் குப்பைக்காரவங்க. அவங்க வந்து தூய்மை செம்மல்கள்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ அவங்களுக்கான கிராட்டிடியூட் தான் இன்றைக்கி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிராட்டிடியூட் சேலஞ்ச் டே 3. இன்றைக்கி யாருக்கு நன்றி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு. ஸோ நம்ம வீட்டில் ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே கார்பேஜை வச்சுக்கவே மாட்டோம். அதை எப்படியாவது வீட்டுக்குள்ளேருந்து தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஏன்னா இருந்தால் நம்ம வீடு ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அதை எந்த வித முகசுளிப்பும் இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து அதை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து அதை வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம நன்றியோடு இருக்கணும். உண்மையிலேயே எனக்கு இந்த விஷயம் நல்லபடியாக புரிய ஆரம்பித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் தான், த வொர்டெக்ஸ். ஸோ இந்த வொர்டெக்ஸ் அப்படிங்கிற புக்கில் தான் வந்து இந்த எஸ்தர் மேம் எழுதியிருப்பாங்க. அதாவது நம்மளோட கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்மளோட சுற்றி இருக்கிற மனிதர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே நமக்காக படைக்கப்பட்டவங்க தான். அவங்க எல்லாருக்குமே நம்ம எப்போவுமே நன்றி உணர்ச்சியோடு தான் இருக்கணும். அதுதான் அந்த புக்கில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தென் ஸோ இன்றைக்கி உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு சுத்தமான வீட்டில் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம், அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ். ஸோ நம்ம சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுக்கும் நம்ம ஒரு நல்ல ரோட்டில் நடந்து போகிறதுக்கும் காரணம் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு நம்மளோட நன்றிகளை எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. உங்களால் முடிஞ்சால் அவங்கக்கிட்ட நேரடியாக உங்கள் நன்றிகளை சொல்லுங்கள். இல்லை உங்கள் மனசார உங்கள் கிராட்டிடியூடை அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.